அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம NX11ல் 32வது வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பவுண்டிங் பாடி. இந்த டூல் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த பவுண்டிங் பாடி டூல்ஸ் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா இந்த இதில் தான் இருக்குது, மோர். அடுத்தது மெனு. நீங்கள் இந்த ஆப்ஷன் இங்கே இல்லைன்னா நீங்கள் மெனுவில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த மோர் ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கிளிக் பண்ணும்போது டைரெக்டாக ஆஃப்செட் ஸ்கேல் இந்த இதில் மூணாவது ஆப்ஷன் இருக்குது, பவுண்டிங் பாடி. ஸோ நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணனால இந்த இடத்துல ரீசென்ட்லி யூஸ்ன்னு சொல்லி இந்த இடத்துல வந்துடும். அடுத்து இந்த இடத்துல மெனு செக்ஷனில் போய் இதே தான் இன்செர்ட்டில் போய் டைரெக்டாக ஆஃப்செட் ஸ்கேல் இந்த இடத்துல போய் நீங்கள் செலக்ட் பண்ணி. ஸோ இங்கே இல்லாத பட்சத்தில் தான் நீங்கள் இங்கே தேடி இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல சர்ச் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணோன்னா கரெக்டாக இந்த கமெண்ட் ஃபில்டரில் டேரெக்டாகவே வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் அந்த கிளிக் பண்ணாலே போதும், அது எங்கே இருக்குன்னு டேரெக்டாக காட்டிடும். இங்கே பாருங்க, மெனு ஆப்ஷனில் இன்சர்ட் ஆப்ஷன். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டூல்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்க டூல்ஸ், இனியும் பார்க்க போகிற டூல்ஸை நீங்கள் வந்து ஏதாவது மிக்ஸ் ஆகிருந்தால் இந்த மூணு ஆப்ஷனை பார்க்கலாம். மெனு, இந்த ஹோம் டேப், இந்த கேலரி, இந்த மூணு ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் கட்டாயமாக நீங்கள் இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த பவுண்டிங் பாடி தான். இப்போ இந்த பவுண்டிங் பாடி டூல்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். இந்த பவுண்டிங் பாடி டூல் செலக்ட் பண்ண இந்த டூல் எங்கே யூஸ் ஆகுது இது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பவுண்டிங் பாடி அதை பார்க்கும் போதே உங்களுக்கு அதில் தெரியும். அந்த பவுண்டிங் பாடினா இப்போ டோட்டலாக வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அதில் உள்ள முக்கியமான விஷயம். இதில் இன்னும் ஒரு டாபிக் என்னென்னா, இங்கே இந்த பவுண்டிங் பாடி செலக்ட் பண்ணதுனால நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது மெட்டல் வேணும். அந்த மெட்டலுடைய ஒரு சைஸ் வேணும். இந்த சைஸை நம்ம வந்து அசியூம் பண்ணதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஆப்ஷன். அடுத்து ரெண்டாவது, நீங்கள் மெட்டல் சைஸை நீங்கள் மெஷர் பண்ணியிருக்கீங்க, அதே நீங்கள் கொண்டு வந்த மெட்டல் அந்த ப்ராடக்ட்குள்ளே அந்த ப்ராடக்ட் சைஸுக்கு எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு வந்து நம்ம இன்னும் சொல்ல போனால் நம்ம GD&T ஃபார்மேட்டில் நம்ம எவ்வளோ வேணும், எவ்வளோ திக்னஸ் அதிகமாக இருக்கணும், எவ்வளோ மெட்டல் வந்து அதிகமாக இருக்கணும், அந்த ஃபேஸை வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும், CNC மிஷினில் வைக்கும்போது அந்த இது வந்து ஆக்குரஸியாக வர்றதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணோம்னா அதை செட் பண்ணியும் பார்க்கறதுக்கும் யூஸ் பண்ணும். அதாவது NS CAMக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பவுண்டிங் பாடி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னே இதில் 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து சென்டர் அண்ட் லென்த் அண்ட் பிளாக்கு, சிலிண்டர். இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம பார்க்க முன்னால் இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி நம்ம எப்படி பார்ப்போம்னா, இதில் வந்து ஆப்ஜெக்ட், இப்போ நம்ம இதில் செலக்ட் பண்ணியிருக்கோம், இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணனால இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ மெஜாரிட்டி நம்ம பார்க்க போகிறது இதில் டைப்பு, இதில் வந்து பேராமீட்டர், ஓரியன்டேஷன் இருக்குது. இது வந்து அந்த டூல்ஸை பொறுத்து இருக்குது, செட்டிங்ஸ், ப்ரீவியூ. இப்போ நம்ம ஒவ்வொன்றா என்னென்னு பார்க்கலாம். இப்போ டைப்பில் ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணக்கூடியது சென்டர் அண்ட் லென்த். இதில் இன்னும் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல இது ஒரு டை இருக்குது. நான் இதனுடைய மாடலை நான் எடுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டுடைய ஒரு டை. இதை நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நமக்கு தேவையான ஒரு ஆப்ஜெக்டை வந்து நான் எப்படி செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதை நம்ம தனியாகவே ஒரு ஆப்ஷனாக நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து எப்படி மெஷர் பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. அப்போ எந்த மாதிரி ப்ரொஃபைல் நீங்கள் செலக்ட் பண்ணோம்னா இதில் நீங்கள் அனலைஸில் போய் இந்த மெஷர் டிஸ்டன்ஸில் போய் நீங்கள் வந்து ஒரு டூலை வந்து எப்படி மெஷர் பண்ணணும் இதை கட்டாயம் நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரிப்பட்ட ஆப்ஜெக்ட் இருக்கும்போது சில ஃபேஸ் எடுக்கும்போது எரர் வரும், கண்டிப்பாக எரர் வரும். ஸோ இதை வந்து ரெக்கவர் பண்ணதுக்கு இந்த பவுண்டிங் பாடி டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல திருப்பி நம்ம பார்க்க போகிறோம் சென்டர் அண்ட் லென்த். இதை நம்ம செலக்ட் பண்ணோம். இதில் அடுத்து என்னெல்லாம் வரும் பாருங்க, ஓரியன்டேஷன். இந்த ஓரியன்டேஷன் இனி மூவர டூல்ஸ்லேயும் காமனாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒயிட் கோஆர்டினேட் சிஸ்டம். இது வந்து எப்பவுமே நமக்கு தெரியும். ஸோ இது எந்த கோஆர்டினேட்டில் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து எந்த கோஆர்டினேட் நமக்கு செட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல செட் ஆயிடும். நீங்கள் இந்த இடத்த பாருங்க, ஒரு பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிட்டு. ஏன்னா இங்கே வந்து டைமென்ஷன் இருக்குது. இந்த டைமென்ஷன் கொடுத்த உடனே இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ் லென்த், ஒய் லென்த், இசட், இந்த ஆக்சிஸை வச்சு
ஒரு 10 நமக்கு டிஃபால்ட்டாக அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பொறுத்து நமக்கு செலக்ட் ஆகும். இப்போ நமக்கு இந்த இடத்துல நான் வந்து கொடுக்கேன் பாருங்க, இந்த இடத்துல 200 இல்லைன்னா 100 கொடுக்கணும். ஸோ 100 கொடுக்கும்போது அதில் ஒரு சேஞ்சஸ் தெரியும், 100 XYல, அது மாதிரி ஜெட்டில், இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இடத்துல செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸ் என்னென்னா கலர். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், இந்த கலர் தான் இதில் இருக்கும். இது ஒரு பாக்ஸ். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சாலிட் மாதிரி இருக்கும். அதை நம்ம பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணோம், எக்ஸ்ட்ரூட் எப்படி கிரியேட் பண்ணோம், அந்த மாதிரி பொசிஷனில் தான் இருக்கும். ஆனால் இது வந்து என்னென்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட மெயின் ஆப்ஷனாக இருக்குது. அந்த கலர் நீங்கள் இதிலே கூட நீங்கள் செட் பண்ணிருக்கலாம். நீங்கள் இல்லை வேறு கலர் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க கூட கலர் சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஓகே கொடுத்துட்டேன்னா இங்கே இடத்துல கலர் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். ஸோ நம்ம டிஃபால்ட் கலரே நம்ம வச்சுக்கிடலாம். ஸோ அதுதான் நமக்கு பெட்டர். டிஃபால்ட்டு வந்துன்னா இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல இந்த இதுதான் இருந்து, அது பேர் வந்து மீடியம் ஸ்டீல். ஸோ இந்த கலரை நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் நமக்கு பெட்டராக இருக்கும். இப்போ நார்மல் நமக்கு ப்ரிவியூ, ஸோ ப்ரிவியூ தெரிய வேண்டாம்னா எடுத்துக்கலாம், ப்ரிவியூ வேணும்னா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்குது. இப்போ நீங்கள் இதுலேயே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு. இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இதை தொடர்ந்து அடுத்து இந்த 2 டூல் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இப்போ நீங்கள் இதில் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னு பார்த்து ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு கிரியேட் ஆகிட்டு, ஆனால் இதே பாக்ஸை நம்ம வந்து நார்மலாக சப்ராக் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் காட்டுற பாருங்க, இந்த இடத்துல சப்ராக் இருக்குது. இந்த பாக்ஸை நான் செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஜெக்டை நான் வந்து அதில் டெலிட் பண்ணுறேன். ஸோ டெலிட் பண்ணணும்னு பாருங்க, நமக்கு நார்மல் எப்படி எக்ஸ்ட்ரூட் வந்து நமக்கு எப்படி இருக்குமோ அந்த கலர் மாதிரியே நம்ம வந்துடும். அப்போ இந்த இடத்துல இப்போ இந்த இடத்த நான் அந்த ஆப்ஜெக்டை நான் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்க அந்த ப்ரொஃபைலே அதுக்குள்ளே வந்து கிரியேட் ஆகிட்டு. ஸோ இதை மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்ட்ரீம் பாடி. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஆவி பிடிக்கக்கூடிய ஒரு மெத்தடு. ஸோ அதை வந்து நாங்கள் ஆப்ஜெக்ட் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கொரோனா சிச்சுவேஷனுக்கு இந்த மூச்சு பயிற்சி வந்து இருக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ நம்ம இந்த இதுக்குள்ள பார்க்கலாம். பவுண்டிங் பாடியில் போய் இந்த ஆப்ஷனை பார்த்தோம். அடுத்து 2வது பிளாக். இந்த பிளாக் தான் இப்போ நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ பாருங்க இதே ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஜெக்ட், நீங்கள் செலக்ட் ஆப்ஜெக்ட், நீங்கள் ஆப்ஜெக்ட்டை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ண போகிறோம்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ ஓரியன்டேஷன் நார்மல் தான். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது பேராமீட்டர்ஸ். நம்ம அதுலேயும் பேராமீட்டர்ஸ் பார்த்தோம். அதுக்கு உள்ள பேராமீட்டர்ஸ் வந்து இங்கே ஒரு பேராமீட்டர் செட்டிங்ஸ், அதே டைமென்ஷன் தான். இதில் ஒரு ஆப்ஷன் வந்து ஸ்பெஷலாக பார்க்கக்கூடியதுன்னா ஷோ டைமென்ஷன். அது என்னன்னு இப்போ தெரிஞ்சிடும். இப்போ கலர், இப்போ நம்ம நார்மல் கலர் செட் பண்ண ப்ரிவியூ. இப்போ நம்ம இதில் மெயின் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த பேராமீட்டர்ஸ், செலக்ட் ஆப்ஜெக்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது செட்டிங்ஸ், இது ரொம்ப முக்கியம். ஸோ இது இல்லாமல் வந்து எந்த ஒரு காரியமும் இதில் செயல்படாது. அப்படி ஆப்ஷன் இது எதுக்கு இந்த ஷோ டைமென்ஷன் இருக்குன்னு நீங்கள் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்குள்ள இப்போ நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் பிளாக் செலக்ட் பண்ணுங்க. இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட் சொன்ன உடனே நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட்டை எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து கர்சரை கொண்டு வச்சோன்னே பாருங்க, ஆப்ஜெக்ட்டை நீங்கள் ஃபேஸை செலக்ட் பண்ணுங்க. நீங்கள் எந்த ஃபேஸை நீங்கள் கவர் பண்ணிருக்குதோ அது வரைக்கும் ஆப்ஷனை மட்டும் கரெக்டாக காட்டும். இப்போ பாருங்க, ஸோ இது வரைக்கும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணிருக்க இந்த ஃபேஸ் இருக்குது. இது வரைக்கும் தான் அந்த பாக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ நமக்கு ஒவ்வொரு இதை வந்து ஃபேஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் சொல்லிக்கிட்டு இருந்தால், நீங்கள் ஒவ்வொரு ஃபேஸையும் நீங்கள் வந்து கரெக்டாக அதை நீங்கள் எவ்வளோ செலக்ட் பண்ணுறீங்களோ அது தகுந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் நமக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் வந்து கிரியேட்டா இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஆல் நீங்கள் கொடுத்துட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த ஃபேஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் மெஷர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு செலக்ட் பாடி இருக்கிறதாலும் சரி, கண்டிப்பாக கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து ஆஃபில் தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கும், கோஆர்டினேட் சிஸ்டம் வெளியே இருக்கும். அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுறது டோட்டலாக வந்து வெளியே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஷன் உள்ளே இருக்கனால இது வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் இதை கண்டிப்பாக நம்ம முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த இடத்துல பவுண்டிங் பாடி பண்ணி செலக்ட் பிளாக் வச்சு செலக்ட் பண்ணிட்டு நான் கீபோர்டில் கண்ட்ரோல் ஆல் கொடுக்குறேன். டோட்டலாக வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட காம்ப்ளிகேட்டட் ஆப்ஜெக்ட்டுக்கு இது வந்து செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தானே. சரி, அப்போ இந்த ஆப்ஷன் இப்படி இருக்குதா, நீங்கள் அப்ளை கொடுத்துருங்க. இப்போ எனக்கு இதில் மெஷர் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெஷர் பண்ணதுக்கு நீங்கள் அனலைஸில் போய் சிம்பிள் டிஸ்டன்ஸில் போய் இந்த ஃபேஸை கொடுத்து இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வரைக்கும் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த டைமென்ஷன் வந்து நீங்கள் இப்படி செலக்ட் பண்ண வேண்டிய மெத்தட் அவசியம் இல்லை. ஆனால் இதுக்குள்ளே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. நான் இதை திருப்பி ஒருக்கா செக் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல ஷோ டைமென்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக லென்த், விட்த், ஹைட் இது டோட்டலாகவே இதை காட்டிடும். லென்த், விட்த், ஹைட். ஸோ இது மூலமாகவே நீங்கள் ஷார்ட்கட்டாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இல்லை இந்த இடத்துல பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதிலே நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் நீங்கள் பெருசு பண்ணலாம். ஸோ எக்ஸ் டைரக்ஷன் இல்லை ஒய் டைரக்ஷனில் நீங்கள் ஒவ்வொரு டைரக்ஷனையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் நீங்கள் பெருசாகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ பாருங்க,
ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த மெட்டல் செலக்ட் பண்ணதுக்கு இந்த பவுண்டிங் பாடி வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்து பார்க்க போகிறது சிலிண்டர். இது அதே மாதிரி தான். சிலிண்டர் சொல்லும்போது நம்ம சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக சிலிண்ட்ரிக்கல் வந்து நமக்கு டோட்டலாக கவர் பண்ணி வந்துடும். இப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் சொல்லும்போது இந்த பேராமீட்டர் நீங்கள் வந்து இந்த சிங்கிள் ஆஃப்செட்டை நீங்கள் செலக்ட் பண்ணால் தேவையில்லைன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆஃப்செட் வேண்டாம் இருக்கும்போது சைஸ் ரவுண்டும் போஸ்டிங் ரவுண்டிங் மட்டும் கொடுத்துட்டா போதும். ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான மெத்தட் தான் இது. அப்போ ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்டையும் ஒரு சர்ஃபேஸ், அதாவது ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்கொயரில் இருக்கக்கூடியதோ ரெக்டாங்கிள் இருக்கிறதோ செலக்ட் பண்ணதுக்கு இந்த பிளாக்கும், ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு இல்லை சிலிண்ட்ரிக்கல் மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு இதை செலக்ட் பண்ணதுக்கு சிலிண்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ண ரொம்ப வசதியாக இருக்கும். இதில் கூட நீங்கள் மெட்டில் எப்படி செலக்ட் பண்ணதுக்கு தான், இந்த மெட்டில் இந்த மாதிரி செலெக்ஷன் வேணும் இதை நீங்கள் செட் பண்ணதுக்கு தான் இந்த பவுண்டிங் பாடி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.